அடிப்படை ஜோதிட பாடத்தில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். இந்த பதிவில் 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள் ஒரு ராசி மண்டலத்தில் எப்படி அடைவு செய்வது என்பதை பற்றி தெளிவாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அடிப்படை ஜோதிட மாணவர்களே, பொதுவாக 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரங்களில் நவ கிரகங்கள் சஞ்சாரம் செய்யும் அமைப்பை வைத்துத்தான் ஒருவருக்கு ஜாதக பலாபலன்கள் சொல்லப்படுகின்றன. அதற்கு அடிப்படையான விஷயங்கள் இந்த ஒரே யூடியூப் சேனலில் நீங்கள் முழுமையாக படித்து தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அடிப்படை ஜோதிட பாடங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். பல நேயர்கள் உங்கள் பிறந்த தேதி குறிப்புகள் கொடுத்து உங்களுடைய கேள்விகள் ஐயங்களை கேட்டு தெளிவு பெற்று வருகிறீர்கள். கமெண்ட்ஸ் பாக்ஸில் வாழ்த்துக்கள், அவங்களுக்கான பதிலும் கொடுத்துருக்கிறேன். இதுவரை பார்க்காதவர்கள் அங்கே பார்த்து விடுங்கள். சரி, இப்போ 27 நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை ஃபஸ்ட்டு நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்கள் ஒரு நோட் புக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பதிவை பார்த்த பிறகு பொறுமையாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு உள்வாங்கணும், பாடத்தை கவனிக்கணும். எப்பவுமே ஒரு நேரடி பயிற்சியில் நான் எப்படி நேரடியாக பயிற்சி எடுக்கணும் அதே தாங்க இந்த பதிவில் முழுக்க 100% உங்களுக்கு ஃப்ரீயாக எல்லா அடிப்படை ஜோதிட பாடங்களும் இந்த ஒரே பதிவில் ஒரே யூடியூப் சேனலில் நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். சரிங்களா? நல்லது. இப்போ பாருங்கள், 27 நட்சத்திரங்கள்: அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், போரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இப்போது நடுவில் நிறுத்தின பார்த்தீங்களா? அது என்ன காரணம்னா 9 நட்சத்திரமாக உங்களுக்கு பிரித்து நிறுத்தினேன். இப்படித்தான் நீங்களும் படிக்க வேண்டும். இப்போது அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் ஆரம்பிக்கும். அழகாக அதை எழுதிடுறேன், ஆரம்பத்திலே உங்களுக்கு புரிய வந்துடும். அஸ்வினி. அடுத்தது பரணி. அடுத்தது கிருத்திகை. இப்போ இந்த அஸ்வினி ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் 4 பாதங்களாக பிரிக்கலாம். அது எப்படி பிரிக்கணும்? 1 2 3 4ன்னு அப்படி எழுதிக்கணும். மறுபடியும் பரணி 1 2 3 4. பிறகு கிருத்திகை 1 மட்டும்தான் வரும். இன்னொரு குறிப்பு, இந்த ராசியில், அதாவது ஒரு ராசியில் 9 பாதங்கள் தான் வரும். அப்படி ஒவ்வொரு ராசியும் 9 பாதங்களாக இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். 27 நட்சத்திரங்கள், சரிங்களா, 9 பாதங்களாக ஒவ்வொரு ராசி விதமாக பிரிக்கிறோம். 108 நட்சத்திர பாதங்கள் நமக்கு கிடைக்கப்பெறும். இந்த 360 டிகிரி ராசி மண்டலத்தில் நாம் அடைவு செய்கிறோம். இதுதான் முக்கிய குறிப்பு. அடுத்தபடியாக இங்கே கிருத்திகை எழுதிக்குவோம். மீண்டும் கிருத்திகை இங்கே 2 3 4 பாதங்கள் இடம்பெறுகின்றன. அடுத்தது ரோகிணி. இதற்கு 1 2 3 4. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி. அடுத்தது மிருகசீரிஷம். இது 1 2. அப்படியே எண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 பாதங்கள் வரும் இங்கே மிருகசீரிஷத்திற்கு. அடுத்தபடியாக மீண்டும் இந்த மிருகசீரிஷத்தை இங்கே கொண்டு வரணும். மிருகசீரிஷம் 3 4, ஏன்னா இங்கே 2 முடிச்சிருக்கல, இங்கே 3 4. அடுத்தது திருவாதிரை. நான் கொஞ்சம் சுருக்கமாக எழுதுகிறேன், எழுத்துக்களை கீழே வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நட்சத்திரங்களை உங்களுக்கு வரிசையாக கொடுக்குறேன், அதை பார்த்தும் எழுதிக்கலாம். திருவாதிரை. அடுத்தது புனர்பூசம். சரிங்களா? இங்கே 1 2 3. அடுத்தபடியாக புனர்பூசம் எழுதிடுறேன் ஃபஸ்ட்டு. இங்கே புனர்பூசம் 4 பாதம் வரும், ஏன்னா இங்கே 3 முடிஞ்சிருக்கு. அடுத்தது பூசம் 1 2 3 4. அடுத்தது ஆயில்யம். சரிங்களா? 1 2 3 4. இப்படி
எழுதிக்குங்க. எழுதி நீங்கள் மனப்பாடம் செய்கிறதோ மீண்டும் சொல்லி பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆரம்ப நிலை ஜோதிட மாணவர்கள். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 9 நட்சத்திரங்கள் முதல் 4 ராசிக்குள்ளேயே வந்துடுச்சு. சரிங்களா? அந்த பாதங்களும் உங்களுக்கு பிரிச்சிருக்கிறேன். இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். முதல் ராசியில் 1ஆம் பாதம் ஆரம்பித்து 1ஆம் பாதத்திலேயே முடியும். 2வது ராசி 2ஆம் பாதத்தில் ஆரம்பித்து 2வது பாதத்தில் முடியும். ஒரு ஞாபகத்துக்கு சொல்கிறவங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு. 3ஆம் ராசி 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து 3ஆம் பாதத்தில் முடியுது. தெரியுதா? புரியுதா? புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் ஆரம்பித்து ஆயில்யம் 4ஆம் பாதத்தில் முடியுது. மறுபடியும் பாருங்கள், இது 4, மறுபடியும் இது 1ன்னு சும்மா ஒரு 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து மகம் நட்சத்திரம் வரும், 1ல் ஆரம்பிக்குது. அப்போ 1ல் தான் முடியும். 3வது இங்கே ஒரு 3ஆம் நட்சத்திரம் 1ல் முடியும். அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். மகம், பூரம் 1 2 3 4, உத்திரம். இங்கே எழுத்து வந்து நான் கொஞ்சம் வேகமாக எழுதுறதுனால முன்ன பின்ன இருக்கும். இந்த எழுத்துலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. நான் சொல்லும்போது அப்படி புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதாவது இந்த பெயர்கள் நட்சத்திர பெயர்களை சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 1லே முடிஞ்சிடும். மகம், பூரம், உத்திரம் எண்ணி பார்த்தீங்கன்னா 9 இருக்கும். இது ஒரு 4 4 8, இது ஒரு 9 பாதம். ஒரு ராசியில் 9 பாதங்கள், 3 நட்சத்திரம் இடம் பெற்றுவிடும். ஆனால் அதில் பாருங்கள், கிருத்திகை நட்சத்திரம் உடையுதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே போல் புனர்பூசம் உடையும், அதே போல் மிருகசீரிஷமும் உடையும். ஆயிலில் வந்து முழுசாக வந்துடுது பாருங்கள் கடைசியில் முடியும் போது. இதுதான் விஷயம். சில நட்சத்திரங்கள் அந்த 4 பாதங்கள் ஒரே ராசியில் வரும். ஒரு சில நட்சத்திரங்கள் என்ன ஆகும், அப்படி அடுத்த ராசிக்கு அதில் பிரிச்சிடும். சரி, மறுபடியும் இந்த உத்தரத்தை இங்கேயே எழுதணும் நாம் அடுத்த ராசிக்கு. இது சிம்மம், அடுத்து கன்னி பாருங்கள். உத்திரம் 2 3 4 உத்திரம் எழுதிட்டுமா? அடுத்தது அஸ்தம் 1 2 3 4. அடுத்தது சித்திரை, சித்திரை நட்சத்திரங்க 1 2. அப்படியே புரிஞ்சுங்க. இது 1ஆம் பாதம் ஆரம்பித்து 1ல் முடித்தேன், 2ஆம் பாதம் ஆரம்பித்து 2ல் முடித்தேன். இந்த 3 நட்சத்திரம் வந்துடணும் அப்படின்றது புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இது எழுத்து சரியாக எழுதிடுறேன். உத்திரம். மறுபடியும் சித்திரை இங்கே கொண்டு வாங்க. சரிங்களா? பாருங்கள், சித்திரை 3 4. அடுத்தது சுவாதி நட்சத்திரம் வரும். சுவாதி 1 2 3 4. ராசிகள் பெயர்கள்லாம் பாடம் 1 2 3 சொல்லியிருக்கேன் நான். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இதெல்லாம் முதல்ல உள்வாங்கிடணும். அதுக்கப்புறம்லாம் இதுக்குள்ளே வரணும் நீங்கள். ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் படிச்சுட்ருப்பீங்க. இதை உள்ளே கவனிங்க. அடுத்தது விசாகம் 1 2 3, 3ஆம் பாதத்தில் முடிச்சாச்சு. மறுபடியும் அடுத்த விருச்சிகத்தில் விசாகம் 4ஆம் பாதத்தை எழுதிக்கணும். அனுஷம் 1 2 3 4. கேட்டை 1 2 3 4, 4ஆம் பாதம். இப்போது 9 1 18 நட்சத்திரங்கள் இதோட நிறைவடையுது. இன்னும் 9 நட்சத்திரம் நீங்கள் அடைவு செஞ்சால் 27 நட்சத்திரங்கள் 108 பாதங்களை அடைவு செஞ்சிடலாம். வேகமாக பண்ணிடுறேன். இப்போது நான் கீழேருந்து மேலே எழுதிட்டு போகிறேன். சரிங்களா? இங்கேருந்து எழுதுனா உங்களுக்கு அது கொஞ்சம் புரிதல் இல்லாமல் இருக்கும். கீழேருந்து எழுதிக்குவோம் நம்ம. எப்படின்னா, இப்போ இது மூல நட்சத்திரம் ஆரம்பிக்கும். தனுசு மூலம் 1 2 3 4. சரிங்களா? மூலம். அடுத்தது பூராடம் 1 2 3 4 பூராடம். அடுத்தது உத்திராடம் 1 1ல் ஆரம்பித்து 1ல் முடிச்சிட்டோம். மறுபடியும் உத்திராடத்தை போட்டுக்கணும். அடுத்த ராசியில் மகரத்தில் உத்திராடம் 2 3 4. அடுத்தது திருவோண நட்சத்திரம் வரும். இதெல்லாம் நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் நட்சத்திரம். சரிங்களா? சொல்ல சொல்ல படிக்க படிக்க தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அடுத்தது அவிட்டம் நட்சத்திரம் வரும். 1 2 3ஓடு முடிஞ்சிடும். 9 பாதங்கள். மறுபடியும் அடுத்தது கும்பத்தில் அவிட்டத்தை எழுதிக்கணும். 4ஆம் பாதத்தை. அவிட்டம் சதயம், அதே ராசியில் சதயம். இது 1 2 3 4. சரிங்களா? சதய நட்சத்திரம். அடுத்தது பூரட்டாதி வரும். கும்பத்தில் பூரட்டாதி வரும். 1 2 3. இப்போ இது 9 பாதம் எழுதியாச்சு.
மீண்டும் பூரட்டாதி இங்கே 4ஆம் பாதத்தை எழுதிக்கணும். 4 அப்படின்னு போன பாதம் எழுதலை, நம்பர் மட்டும் எழுதியிருக்கிறேன். உத்திரட்டாதி அடுத்தது. உத்திரட்டாதி 1 2 3 4. பூரட்டாதி உத்திரட்டாதி. அடுத்தது ரேவதி நட்சத்திரம் 1 2 3 4. எவ்வளோ பிரமாதமாக அழகாக உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சி இப்போ இருக்கும். இது போல் தாங்க நட்சத்திரங்களை அடைவு செய்யணும். இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டுங்க. எப்போவுமே இந்த நட்சத்திரம் இந்த மேஷராசிக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை இதுதான் வரும். அஸ்வினி 1 2 3 4, பரணி 1 2 3 4, கிருத்திகை 1, இந்த பாதம் 9 பாதங்கள் தான் வரும். அடுத்தபடியாக கிருத்திகை 2 3 4 இப்படி வரிசையாக. இது மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, வீடியோ லென்த் ஆகிடும் மறுபடியும் அதையே சொல்லும் பொழுது. ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பார்த்துட்டு இல்லை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை அழகாக என்ன பண்ணுங்கள், அழகாக நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து ராசி கட்டத்தில் எழுதிடணும். தெளிவாக புரிஞ்சுக்குங்க. 27 நட்சத்திரங்கள், அதில் சஞ்சாரம் செய்யக்கூடிய 9 நவகிரகங்கள். அந்த 9 நவகிரகங்கள் எங்கே சஞ்சாரிக்கிறது? 12 ராசிகளில். அந்த 12 ராசிகள் ஆட்சி வீடு. அந்த கிரகம் என்ன அடிப்படை 1 2 3 சொல்லியிருக்கிறேன். நம்ம இதே சேனல் பிளேலிஸ்ட்லேயும் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன் தனித்தனி பாடமாக, அதையும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதி யார்? இப்போ மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய், ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன் சொல்லியிருக்கிறேன். பிறகு அந்த கிரகங்கள் எங்கே ஆட்சி பெறுகின்றன? அது சொந்த வீட்டில் ஆட்சி, அதே வீட்டில் அந்த அதிபதினா அவர் அந்த சொந்த வீட்டில் ஆட்சி. எங்கே உச்சம் பெறும், எங்கே நீசம் பெறும்? இது ரொம்ப முக்கியம். ஒரு கிரகம் உச்சம் பெறுகிறது என்றால் உங்கள் ஜாதகத்துக்கு அல்லது நீங்கள் பார்க்கும் ஜாதகத்திற்கு அந்த கிரகம் நற்பலன்களை தர வேண்டும், லக்னம் சுவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் உயர்நிலை வகுப்பில் போக சொல்லுவேன். அடிப்படை விஷயங்கள்லேயே கொஞ்சம் வந்துடும், உங்களுக்கு பலன் வந்துடும் உள்ள. அடுத்த பதிவில் நீங்கள் ஈஸியாக இப்போவே பலன் சொல்கிறதுக்கான ஒரு டிப்ஸ் ஒன்று அடுத்த பதிவில் கொடுக்க போகிறேன். இப்போ இந்த பதிவில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்னென்னா, யார் வந்து ஜாதகம் பார்க்க வருவார்கள் அதை இப்போ பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு டிப்ஸும் இந்த பதிவில் இன்னொன்று சொல்ல போகிறேன். இப்போது அது ஃபஸ்ட்டு இதை பார்த்துலாம். ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க ஒரு சில நேயர்கள், ஃபாலோ பண்ணுறவங்க நான் சொல்கிறேன். முதல் பாடத்துலேருந்து பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். ஜாதகம் லக்ன ரீதியாக யார் பார்க்க வராங்க, யூடியூப்பில் யார்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம், யார் ஆன்லைனில் சொல்லுவாங்கன்னு, இல்லை நேரில் போயிட்டு ஜாதகம் பார்க்கலாம் சொல்லிட்டு யார் வருகிறார்கள்னா, முக்கியமாக ஒரு விஷயம், திருமணத்திற்காக வராங்க, அது ஒரு விஷயம், அது அத்தியாவசியங்க. அது கண்டிப்பாக அஸ்ட்ராலஜரை பார்த்து தான் ஆகணும். இப்படி என்கிட்டனா திருமண பொருத்தம் பார்த்து தான் மேரேஜ் பண்ணுறாங்க. அதே போல் முகூர்த்தம் குறிக்கிறது, இதெல்லாம் நார்மல் ஆஸ் யூஷுவல் சொல்லுவோம் இல்லையா. இதெல்லாம் வந்து வீடு கட்டணும் அப்படின்னும் பொழுது வீடு கட்ட யோகம், அது ஒரு நல்ல அமைப்பு தானே, அதற்காக வருகிறார்கள். நான் வந்து கஷ்டப்படும் நேரத்தில் வராங்கல்ல, ஜாதகத்தை எடுத்துகிட்டு, ஐயா எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எனக்கு கடன் தொல்லை இவ்வளோ தொந்தரவாக இருக்குது, நான் வீடு கட்டி ஆரம்பிச்சுட்டு இப்படி ஆகி போச்சு, முடிக்க முடியலையே அப்படின்ற ஒரு தாக்கம் ஏக்கத்தில் வந்திருப்பாங்க. திருமணம் நடந்து குழந்தை பாக்கியம் இன்னும் இல்லை, ஏன் பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணோம், இப்படி இருக்குதே அப்படின்ட்டு அவர்களே கேட்கிறார்கள், தம்பதி கேட்கிறார்கள். அவங்க அப்பா அம்மாவும் ஜாதகப்படி என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ரொம்ப சண்டை சச்சரவாக இருக்கும். இப்போ டைவோர்ஸ் அளவுக்குலாம் கூட போகிறாங்க, இப்படியெல்லாம் இருக்குதுங்க, என்னங்க அது கல்யாணம் ஆகி 1 மாதம் தான் ஆகுது, 2 மாதம் ஆகுது, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் இருக்கிறது. அடுத்தபடியாக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஜாதகம் சொல்கிறோம்ல, எந்த வேலையுமே கிடைக்கல, ரொம்ப லோ, சுத்தமாக வருமானமே இல்லைன்னு சொல்கிற ஜாதகம்லாம் அமைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவங்களுடைய லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி தசை, 8ஆம் அதிபதி தசை, அது தொடர்புடைய தசா இருந்தால் தான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துங்க. சில பேருக்கு உள்ளூரில் பிழைக்கவே விடாது, வெளியூருக்கு போனாங்கன்னா சூப்பராக வந்துடுவாங்க. சில பேர் வெளியூருக்கு ஆசை கொடுக்கும், வெளிநாட்டுக்கு ஆசை கொடுக்கும், போனால் வேலையே ஆகாது, வேலையே நடக்காது, பணம் செலவு பண்ணது தான் மிச்சம். மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளூருக்கே வந்து வேலை செய்வாங்க. நிறைய பேர் உங்கள் பணம் காசு, இப்போ பெரியவங்களை சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பணம் காசு செலவு பண்ணி வீடை விற்று, அதை விற்று, தோட்டத்தை விற்று, வெளிநாட்டுக்கு படிக்க வைக்கிறேன், டாக்டர் படிக்க வைக்கிறேன், படிக்க வைக்கிறீங்க, எல்லாம் சரிதான். ஜாதகப்படி அந்த அனுகூலம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா முன்கூட்டியே பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இந்த ஜோதிடத்தின் மீது அதீத நம்பிக்கை உள்ளவர்கள் இதை சார்ந்த விஷயங்கள் ஒரு முறை பார்த்து செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி ஜாதகத்தை பார்த்து பண்ணிக்கணும், இதுதான். அப்போ யார் ஜாதகம் பார்க்க வராங்கன்னா, இந்த 6 8ஆம் அதிபதி ரொம்ப இதை பற்றியெல்லாம் ஜாதகம் அடுத்தடுத்த பதிவில் நம்ம இதே யூடியூப் சேனல் அடுத்த ஜாதகமாக போட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். இப்போ அந்த டிப்ஸு மட்டும் சொல்லிடுறேன். சரி, இப்போது இந்த பதிவில் ஒரு முக்கியமான இன்னொரு டிப்ஸ், இன்னொரு குறிப்பு உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லைங்க,
இப்போது அஸ்வினி பரணி கிருத்திகை இது போல் விஷயங்கள்லாம் பார்க்குறோம்ல, இதில் எளிமையாக நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு யார் உதவி புரிவார்கள், உங்களுக்கு யார் வந்து உறுதுணையாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போவே சொல்ல போகிறேன். பாருங்கள், உங்கள் நட்சத்திரம் என்ன கீழே கமெண்ட்ஸில் சொல்லிவிட்டு, சரிங்களா, ஞாபகமாக ஒரு லைக் பண்ணிவிட்டு இப்போ இதை கவனிங்க. சரிங்களா, உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணிவிட்டு இப்போ கவனிங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன கீழே எழுதுங்க. எழுதிட்டு இப்போ நான் சொல்கிற இன்னொரு குறிப்பும் அதில் எழுதணும். உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து சரிங்களா, நிறைய பேர் ஜென்ம நட்சத்திரம்னா என்னன்னு தெரியாமல் இருக்கலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். 22வது நட்சத்திரம் 17வது நட்சத்திரம் உங்களுக்கு ஒத்து வராது. சரிங்களா, அப்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா இப்போ உங்கள் ராசியில் நம்ம வெளியில் எழுதுகிறேங்க, சந்திரன் இங்கே இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் மேஷ ராசி. உங்கள் ஜாதக கட்டத்தில் சொல்கிறேன். ஒருவேளை சந்திரன் இங்கே இருக்கிறார் என்றால் எங்கேயாவது ஒரு வீட்டில் தான் இருக்கும் சந்திரன். சரிங்களா, நீங்கள் ரிஷப ராசி. ஒருவேளை சந்திரன் இங்கே இருக்கிறார் என்றால் நீங்கள் கும்பராசி. அப்படி புரிஞ்சுக்கிங்களேன். இதுதான் ஜென்ம ராசி பிறக்கும்போது உள்ளது. இப்போ இந்த சந்திரன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கும் பொழுது அன்றைக்கி ஒரு குழந்தை பிறகுதுன்னா அந்த குழந்தை வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது, மேஷ ராசின்னு அர்த்தம். இப்போ உதாரணம் சந்திரன் வந்து இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கிறார். அன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் நடந்துகிட்ருக்குது அன்றைக்கி பகலில். அது மாதிரி அன்றைக்கி பகலில் ஒரு 12 மணிக்கு குழந்தை பிறகுதுன்னா அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம். இதிலே பாருங்கள், அந்த ஒரு நட்சத்திரம் என்பது 24 மணி நேரம் அப்படி புரிஞ்சுக்க, தோராயமாக நான் சொல்கிறேன். ஒரு நாள் முழுக்க இருக்கும். சரிங்களா, அது இன்றைக்கி பகல் ஆரம்பித்து மறுநாள் பகலில் முடியலாம், இன்று மாலை ஆரம்பித்து மறுநாள் மாலையில் முடியலாம், காலையில் ஆரம்பித்து மறுநாள் காலை முடியலாம். அது எப்படி வேணாலும் வரும், அதோடைய கணிதம் அடிப்படையில், அதோடைய அசைவு அடிப்படையில். இப்போ மிருகசீரிஷம் இப்போ பாதி நட்சத்திரம் முடிஞ்ச பிறகு சந்திரன் போகும்போது குழந்தை பிறந்தால் அது மிருகசீரிஷம் 3-4 மிதுன ராசி ஆகிடும். இதுதான் ஒரு முக்கியமான குறிப்பு. இப்போ விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இப்போ வந்து மிருகசீரிஷ நட்சத்திரங்க, இதை முதல் நட்சத்திரமாக இப்போ எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதை விட்டுருவோம். இப்போ ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் ஒரு நேயர் அப்படின்னு வச்சுங்க. இது வந்து 1 மிருகசீரிஷம் 1, மிருகசீரிஷம் 1, திருவாதிரை 2, புனர்பூசம் 3, பூசம் 4, ஆயில்யம் 5, மகம் 6, பூரம் 7, உத்திரம் 8, அஸ்தம் 9, சித்திரை 10, சுவாதி 11, விசாகம் 12, அனுஷம் 13, கேட்டை 14, மூலம் 15, பூராடம் 16, உத்திராடம் 17. சரிங்களா, இங்கே பாருங்கள், சரியாக எண்ணிட்டோன்னு மாதிரி நான் செக் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 மாறிடுச்சா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 11 14 15 16 17 கரெக்டாக தான் இருக்கிறேன். ரெண்டாவது எண்ணும்போது இது ஆகிடுச்சு. ஸோ 17வது நட்சத்திரம். இப்போ ஏன் உங்களுக்கு வந்து இப்போ இப்படி சொல்லனா, நீங்கள் எண்ணும்போது இந்த மாதிரி சில தடுமாற்றம் வரும். ஸோ ஒரு ஆரம்ப நிலையில் உள்ளவங்க எப்படி எண்ணுவாங்களோ அது மாதிரி சும்மா உங்களுக்கு எண்ணி காமிச்சேன். மறுபடியும் 2வது முறை எண்ணி பார்த்துருங்க. ஸோ 3 முறை செக் பண்ணிடணும். அப்போ செக் பண்ணும்போது மறுபடியும் நான் ஃபஸ்ட்டு போட்டதே சரி அப்படின்ட்டு நம்ம இந்த நட்சத்திரம் மிருகசீரிஷ நேயருக்கு உத்திராட நட்சத்திரம் ஒத்து போகாது. குறிப்பாக இன்னும் ரொம்ப டீப்பாக ஒரு டிப்ஸு, மிருகசீரிஷம் 1ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா உத்திராடம் 1ஆம் பாதம் தான் அவருக்கு ஒத்து போகாது. மற்ற 2 3 ஓரளவுக்கு ஒத்து போயிடும். ஏன்னா 17 நட்சத்திரத்தில், புரியுதுங்களா? 2ஆம் பாதம் அப்படின்னா இந்த 2ஆம் பாதம் தான் அவருக்கு குறிப்பாக ஒத்து போகாது. மற்ற பாதம் அதுவும் ஒத்து போகாது, பட் அட்ஜஸ்ட் ஆகிடும். அடுத்தது இப்போ மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அடுத்த ராசிங்க போயிடும். உத்திராடம் 2ஆம் பாதத்திற்கு அப்படின்றது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அடுத்தபடி 2ஆம் பாதம்னா இங்கே வரணும். சரி, 2ஆம் பாதம் சொன்னால இங்கே வந்துடுது. அடுத்து 3ஆம் பாதம் போது அதே ராசி மகரம். இந்த மகர ராசி நேயர் உத்திராடம் 3ஆம் பாதம் ஒத்து போகாது. அடுத்து மிருகசீரிஷம் 4ஆம் பாதம் போது உத்திராடம் 4ஆம் பாதம் ஒத்து போகாது. இது வந்து ஒன்றோடு முடிஞ்சிருங்க. எங்கள் முதல் பாதம் 2ஆம் பாதம்னா இங்கே போயிடணுங்க உத்திராடம். சரி, இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்தது 17 முடிச்சிட்டோம். 22 சொன்னேன் இல்லையா? இப்போ 17 18 19 20 21 22 இப்படி எண்ணிக்குங்க. மறுபடியும் செக் பண்ணிடலாமா? 17 18 19 20 21 22 உத்திரட்டாதி நட்சத்திரம். மிருகசீரிஷ நேயருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரமும்
சரி வராது. இதை வந்து நாங்கள் வேலை நட்சத்திரம் வதை நட்சத்திரம்ன்ற அடிப்படையில் இதை நம்ம பிரிக்கிறோம். ஸோ அடிப்படையிலேயே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுதும் பங்கு சந்தை, நண்பர்கள் வட்டம், ஒருத்தருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், வேறு என்ன சொல்லலாம், பார்ட்னர், தொழில் வகை பார்ட்னர் சார்ந்த விஷயத்திற்கு இந்த நட்சத்திரம் 17, 22 கண்டிப்பாக ஒத்து போகாது. 17 நட்சத்திரம் என்ன தெரியுமா, அது வந்து சந்திராஷ்டமம்னு சொல்லுவோம். ஒரு ஜென்ம ராசிக்கு 8வது வீடு சந்திராஷ்டமம். பாருங்கள், இது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, இந்த 1 இது வந்து சந்திராஷ்டம வீடு இவருக்கு. இப்போ இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இது சந்திராஷ்டமம். சந்திரன் வந்து இவங்களுக்கு பிறக்கும்போது இங்கே இருந்ததா, ஒவ்வொரு மாதமும் சந்திரன் ஒரு ராசி கட்டத்தில் சந்திரன் 2.5 நாள் இருக்கிறார். அந்த வகையில் 30 நாளில் இந்த 12 ராசியை கடந்து வருவார். அப்படி கடந்து வரும்போது இங்கே வரும்போது சந்திரன் இங்கே வரும்பொழுது சந்திராஷ்டமம் இவருக்கு மிதுனத்திற்குன்னு புரிஞ்சுக்கணும். 8வது ராசியில் சந்திரன் வரும்பொழுது இதை வந்து கோட்சார சந்திரன் அப்படின்னு சொல்லணும். கோட்சாரம் சந்திரன். கோட்சாரத்தை பற்றியெல்லாம் அடுத்த பதிவில் ரொம்ப விரிவாக விளக்கமாக உங்களுக்கு அழகாக சொல்ல இருக்கிறேன். லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா பதிவும் அடுத்தடுத்த பதிவுலாம் இருக்குது. நீங்கள் அழகாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு தொடர்ந்து பார்க்கணும். முக்கியமான விதிமுறைகள் எல்லாமே சொல்ல போகிறேன் தெளிவாக. நேரடி பயிற்சியில் என்ன நான் சொல்லி கொடுப்பேனோ அவ்வளவும் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு தயாராக இருக்கிறேன். நான் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஜோதிட பயிற்சி எடுத்துக்கொண்டு வருகிறேன். 2-3 நிறுவனங்களில் வித்யாபதியாக இருந்து ஜோதிட பாடம் ஆன்லைன் வழியாகவும் நேரடி பயிற்சியாகவும் நடத்தி கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். திருவண்ணாமலை, மதுராந்தகம், காஞ்சிபுரம் வட்டத்தில் நம்ம வந்து சிறப்பாக இந்த வகுப்பானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நேரடியாக ஆன்லைன் வழியாக ஜூம் மீட்டிங்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. இப்போ வாட்ஸ்அப்லேயும் பாடம் அனுப்பிட்டு வரேங்க. இப்போ உங்களுக்கு அடிப்படை நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறீங்க, உடனடியாக உயர்நிலை வகுப்பு நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வாட்ஸ்அப்லேயே பாடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது வந்து கட்டணம் செலுத்தி படிக்கணும் உயர்நிலை வகுப்பு படிப்பவர்கள். இப்போது இன்னும் அடிப்படையே சுத்தமாக தெரியலன்றவங்க நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டியதே இல்லை. அடிப்படை ஜோதிட பாடத்திற்கு முழுக்க ஃப்ரீ. இந்த சேனல் எஸ்என் கணபதி தமிழ் ஹோரோஸ்கோப், இந்த சேனல் முழுக்க ஃப்ரீ. பேசிக் லெசன் தொடர்ந்து பாருங்கள்.